சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அடைக்கலமா இருக்கிறாரு, பெலனா இருக்கிறாரு, நமக்கு ஒரு துணையா இருக்கிறாரு. இந்த மூணும் இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியுமான்னு கேட்டா இல்ல. ஆனா நம்முடைய ஆண்டவர் இது எல்லாவுமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாரு. இப்போ ஒரு ஆபத்து வருது, இல்ல ஒரு தீங்கு வருது அப்படின்னா, அதுலருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம மறைஞ்சுக்கிறதுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் வேணும். அதாவது ஒரு அடைக்கலம் வேணும். அது மட்டும் இல்ல, என்னதான் நம்ம தப்பித்து கொள்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சாலும், அதுல போய் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும், ஒரு ஆரோக்கியம் வேணும். அது இல்லாம இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, வருகிற ஆபத்துக்கு தப்ப முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த ஆபத்தான காலத்துல நமக்கு துணை செய்றதுக்கு, உதவி செய்றதுக்கு யாராவது வேணும். இப்படிப்பட்ட நேரங்கள்ல எல்லாவற்றிலும் நமக்கு துணையா இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கு இத கேட்டுட்டு இருக்க நீங்க யாராவது எனக்கு துணை செய்றதுக்கு யாரும் இல்ல, ஆபத்தான நேரங்கள்ல என் கூட இருக்கிறதுக்கு யாரும் இல்லன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஏசப்பாவை விசுவாசிக்கும்போது அவர் நமக்கு எல்லாவுமா இருப்பாரு. ஐயோ! எனக்கு தகப்பன் இல்ல, தாய் இல்ல, கூட பொறந்தவங்க யாரும் இல்லன்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க ஏசப்பாவை இதுவரைக்கும் விசுவாசிக்கல அப்படின்னா, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. அவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எல்லாவுமா இருப்பாரு. நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா போதும். ஏசப்பா எல்லா சூழ்நிலையிலயும், எல்லா இடத்துலயும் நமக்காக இருப்பாரு. அவர நீங்க உணர முடியும், பார்க்க முடியும். அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.